அத்திப்பழங்கள் அசைவம். அத்திப்பழங்கள் நமக்கு விருப்பமானதாக இருந்தாலும் அத்திமரங்கள் பற்றி நமக்கு அதிகமாக எதுவும் தெரியாது என்பதே நிஜம். காரணம், நாம் பழம் என்று நினைத்து உண்ணும் அத்திப்பழம் ஒரு பழமே இல்லை. 11 சிறிய பூக்களை கொண்ட அத்தியின் மஞ்சரி நம்மால் பழமாக கருதப்படுகிறது. அதையே பழமாக சாப்பிட்டு வருகிறோம். நாம் இவ்வளவு நாளும் விரும்பி உண்ணும் அத்திப்பழங்களை அசைவ உணவு வகையை சார்ந்தவை என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆனால் நீங்க அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அதை புரிந்து கொள்ள அத்தி இனத்தின் இனப்பெருக்கம் குறித்து புரிதல் தேவை. அதாவது அத்தி இனங்களில் இனப்பெருக்கம் என்பது சில வகையான குளவிகள் மூலமே நடக்கிறது. அத்திக்கும் அந்த குளவிகளுக்குமான உறவு சகவாழ்வு முறையாகும். ஒன்று இல்லாமல் மற்றொன்று உயிர் வாழ இயலாது. அத்தி குளவிகள் இடையேயான இந்த உறவு எப்படி தொடங்கியது? இந்த உறவில் இருவரில் யார் அதிக பயன்பெறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள இயலாத அளவுக்கு இரண்டும் பின்னி பிணைந்து உறவுடன் இருக்கின்றன. ஒவ்வொரு வகையான குளவிகளும் தனிப்பட்ட வகையிலான அத்தி இனத்துடன் உறவு கொண்டுள்ளன. வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான். சில வகை குளவிகளோ ஒன்றுக்கு மேற்பட்ட அத்தி இனத்துடன் உறவில் வாழ்கின்றன. முதலில் ஒரு கர்ப்பிணி குளவி தனது முட்டைகளை பாதுகாப்பான இடத்தில் இடுவதற்காக அத்தி மரத்தில் மூடியிருக்கும் மஞ்சரின் வெள்ளிப்புறத்தின் அடியில் உள்ள ஊசி அளவிலான நுண்ணிய துளையின் வழியாக உள்ளே நுழையும். இவ்வாறு அது உள்ளே நுழையும் போதே ஏற்கனவே அது தங்கியிருந்த மற்றொரு மஞ்சரியின் மகரந்த துகள்களை உடலில் ஒட்டு சுமந்து வரும். தனக்கு முட்டையிடும் கூடாக அந்த மஞ்சரியை உபயோகப்படுத்துவது மட்டுமல்லாமல் அகத்தியின் இனப்பெருக்கத்திற்கான மகரந்தத்தையும் உள்ளே இருக்கும் சிறு பூக்களில் சேர்த்துவிடும். ஆனால் சோகம் என்னவென்றால் முட்டையிட்ட சிறிது நேரத்தில் தாய்க்குளவி இறந்துவிடும். மகரந்த சேர்க்கை நடைபெற்று விட்டதால் அத்திப்பூ கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி பெற ஆரம்பிக்கும். தாய்க்குளவியிட்ட முட்டைகளில் இருந்து முதலில் ஆண் இலரிகள் வெளிவரும். பெண்கள் வெளிவருவதற்கு முன்பே அவை முட்டைகளில் இருக்கும் போதே ஆண் இலரிகள் அவற்றை புணர்ந்துவிடும். அத்திப்பழங்களின் உள்ளே முட்டைகளில் இருந்து வெளியே வந்த பெண் குளவிகள் வெளியேறுவதற்காக அத்திப்பழங்களில் சிறு துளைகளை ஏற்படுத்தும். இந்த சமயத்தில் ஆண் குளவிகள் இறந்துவிடும். ஆண் குளவிகளின் பிறப்பின் ஒரே பயன் பெண் முட்டைகளை புணர்த்தல் மட்டுமே. அத்திப்பூவில் இருக்கும் தாய்க்குளவி மற்றும் ஆண் குளவிகளின் சடலங்கள் அகத்தியில் இயற்கையாகவே அமர்ந்திருக்கும். அவை நொதித்தல் மூலம் பூக்களுக்குள் கலந்து அத்திப்பழமாக்கிவிடும். ஆகவே நாம் உண்ணும் அத்திப்பழங்களில் இந்த குளவிகளின் உடல்கள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு பிரித்தற்குரிய முடியாதபடி சேர்ந்து விட்டது என்பதே நிதர்சனம். பிறக்கும் போதே கர்ப்பம் தரித்த பெண் குளவிகள் தன் உடல் முழுவதும் மகரந்தங்களை சுமந்தபடி வாழ்க்கை பயணத்தை தொடங்கும். மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப புரிகிறதா அத்திப்பழங்கள் அசைவம் என்று? போத்தி சாமுத்திரிகா பட்டு இல்லாம கல்யாணமா? சாமுத்திரிகா பட்டு இருந்தா தான் கல்யாணம். போத்தீஸில் சாமுத்திரிகா பட்டு.